டெய்லி ஒல்வர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருக்குமே இருட்டில் நடக்கிறத பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நம்ம வீட்டில் கூட கரண்ட் இல்லை ஏதோ ஒரு காரியம் இருட்டாக இருக்குது அப்படின்னா என்னடா வெளிச்சமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம உடனே போயிட்டு என்ன பண்ணுவோம், லைட் ஆன் பண்ணுவோம். ஏன்னா லைட் ஆன் பண்ணும்போது தான் வெளிச்சமாக இருக்கும். அந்த இடத்துல தான் நம்மளுடைய காரியங்கள் நம்ம செய்ய முடியும், நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்ய முடியும். ஆனால் நம்ம வாழ்க்கை இருட்டாக இருந்தால் எப்படிங்க? ஏன்னா நம்ம யாருமே இருட்டான ஒரு வாழ்க்கையிலையோ இருட்டான ஒரு இடத்துலையோ உட்கார விரும்ப மாட்டோம். நம்ம எல்லாருமே வெளிச்சமாக இருந்தால் தான் சமாதானமாக இருக்கும், ஒரு நிம்மதியாக இருக்கும். அந்த பாதையில் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே ஒரு யோசிக்கிற காரியம். அதுதான் ஏசாயா 2:5 சொல்லப்படுது, வாருங்கள் கர்த்தரின் வெளிச்சத்திலேயே நடப்போம். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம்ன்றது ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவர் மட்டும்தாங்க நமக்கு ஒளியாக இருக்காரு. அந்த ஒளியை தேடி நான் எப்படி போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வசனம் தாங்க அந்த ஒளி. அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் டெய்லியும் நீங்கள் படிக்க அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியாகவே இருக்கும். அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் எப்படி நீங்கள் போகணும், என்ன வார்த்தை பேசணும், எப்படி ஒருத்தவங்க கிட்ட நடந்துக்கணும் வரைக்கும் அந்த ஒளி உங்களை கைட் பண்ணுங்க. அதனால அந்த ஒளியில் நடப்போம். நீங்கள் ஆசிரியப்படுவர்கள், தெய்வங்களை ஆசிரியப்படாகாமே.